Arunodaya Home Recipes. Comment, like, share. Hello viewers, welcome to this channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு மறக்காம subscribe பண்ணுங்க. தொடர்ந்து notifications கிடைக்க bell icon click பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஓணம் ஸ்பெஷல் வாழைப்பழம் பிரதமன் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். செய்யறது ரொம்ப ஈஸி and டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாத இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம நிறைய நாள் கழித்து கிராணி செஷனில் வந்து மீட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 மூடி தேங்காவை இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். தென் நான் கொஞ்சம் முந்திரியை எடுத்து வச்சுருக்கேன். நான் முந்திரி எடுத்த அளவுக்கு ட்ரை கிரேப்ஸையும் எடுத்திருக்கேன். ஓகே வியூவர்ஸ், ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காவை நான் இதில் போட்டுக்கிறேன். அது பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தேங்காய் பொன்னிறமானதும் அதில் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வறுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் வறுக்கும்போது நெய் பத்தலைன்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கேஷ்யூ நட்ஸும் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் போடுங்க. அதையும் வருங்க. அது உப்பி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. ஸோ அதனால் நான் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நான் ஒரு 3 வாழைப்பழத்தை எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். திரும்பவும் நான் கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த வாழைப்பழத்தையும் இந்த நெய் கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், வாழைப்பழம் இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த வாழைப்பழம் ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டுக்கோங்க. தென் அது கூட காய்ச்சாத பால் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ நான் வாழைப்பழத்தையும் பாலையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். திரும்பவும் கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. தென் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் இதில் வந்து 2 கப்பு காய்ச்சாத பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் 100 கிராம்ஸ் நாட்டு சர்க்கரையும் எடுத்திருக்கேன். தென் நான் இப்போ எடுத்து வச்சுருந்த அந்த 100 கிராம்ஸ் நாட்டு சர்க்கரையை எடுத்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வியூவர்ஸ். உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பத்தலைன்னா காய்ச்சாத பாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வறுத்து வச்சுருந்த தேங்காய், கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஒரு 4 ஏலக்காவை பொடிச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ இதை நல்லா 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஓகே வியூவர்ஸ், நம்மளோட சுவையான வாழைப்பழ பிரதமன் தயார். இது நான் சொன்ன மாதிரியே செய்கிறது கூட ரொம்ப ஈஸி தான். அதுவும் இல்லாத நம்ம இதில் ஹெல்த்துக்காக நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை இதுக்கு தரும். ஸோ இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து மீட் பண்ணலாம். அண்ட் until then, this is signing off. Arunodaya Home Recipes. Bye.